ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களை பிஜேபி அரசு செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தின் புதிய ஆணையர்களாக நியமிக்கப்பட்டுள்ள திரு ஞானேஷ்குமார், திரு சுக்பீர் சிங் சாந்து ஆகியோர் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். மக்களவைத் தேர்தலுக்கான தேதி நாளை பிற்பகல் வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், கரண் சிங் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களை பிஜேபி அரசு செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி அருகே அகஸ்தீஸ்வரத்தில் பிஜேபி சார்பில் இன்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் உரையாற்றினார். முதலில் வணக்கம் சகோதர சகோதரிகளே என்று தமிழில் கூறி தமது உரையை தொடங்கிய அவர், மாநிலத்தில் ரயில்வே மற்றும் நெடுஞ்சாலைகளை இணைக்கும் விதத்திலான திட்டங்களை தமது அரசு கொண்டு வந்துள்ளதாகவும், இதுவரை 50,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நெடுஞ்சாலை திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் கூறினார். 70,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மத்தியில் காங்கிரஸ் திமுக ஆட்சியில் இருந்தபோது ரயில்வே திட்டங்களுக்கு வெறும் 800 கோடி ரூபாய் மட்டும்தான் ஒதுக்கப்பட்டதாகவும், பிஜேபி ஆட்சியில் 6,300 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். மத்தியில் பிஜேபி ஆட்சியில்தான் கன்னியாகுமரி திருவனந்தபுரம் 4 வழிச்சாலை கொண்டுவரப்பட்டதாகவும், மார்த்தாண்டம் பார்வதிபுரம் இடையே மேம்பாலம் கட்டப்பட்டு மக்களுக்கு போக்குவரத்து வசதி ஏற்படுத்தி தரப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்தபோது காங்கிரசும் திமுகவும் அமைதி காத்ததாகவும், தேசிய ஜனநாயக கூட்டணிதான் ஜல்லிக்கட்டை மீண்டும் கொண்டு வந்ததாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார். தமிழகத்தின் பாரம்பரியமான செங்கோலை நாடாளுமன்றத்தில் நிறுவி தமிழர்களின் அடையாளத்தை, பண்பாட்டை நிலைநிறுத்தியதாகவும் பிரதமர் கூறினார். மீனவர்களுக்கு நவீன படகுகள் வழங்கியதும், அவர்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்கான பல உதவிகள் வழங்கப்பட்டதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். தூத்துக்குடியில் உள்ள வ.உ.சி. துறைமுகத்தை நவீனப்படுத்துவதற்கான திட்டங்கள் நடைபெற்று வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் உலகம் முழுவதும் பிரதமர் திரு நரேந்திர மோடி பரப்பி வருவதாக கூறினார். தமிழ்நாட்டிற்கு பல லட்சம் கோடி ரூபாய் திட்டங்களை கொண்டு வந்தவர் பிரதமர் என்றும் அவர் தெரிவித்தார். நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்தின் மேல, தமிழ் மக்கள் மேல, மீனவர்கள் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார். தமிழகத்திற்கு வரும்போது ஒவ்வொரு முறையும் தமிழகத்திற்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் திட்டங்களை தொடக்கி வைப்பது, தமிழ்நாட்டிற்கு கடந்த 10 ஆண்டுகள்ல 16 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக கொடுத்தது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். மீனவர்களுடைய நலனுக்காக 38,500 கோடி ரூபாய் மீனவர்களுடைய நலனுக்காக நம்முடைய பிரதமர் அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ஹைதராபாத்தில் நடைபெறும் உலக ஆன்மீக மகா உற்சவத்தில் கலந்து கொள்கிறார். நேற்று தொடங்கிய இந்த உற்சவம் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் அனைத்து மதங்களைச் சேர்ந்த தலைவர்களும் கலந்து கொள்கின்றனர். உலகிலேயே மிகப்பெரிய தியானக்கூடம் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியை மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் ஸ்ரீராம் சந்திரா மிஷனுடன் இணைந்து நடத்துகிறது. தேர்தல் ஆணையத்தின் புதிய ஆணையர்களாக நியமிக்கப்பட்டுள்ள திரு ஞானேஷ்குமார், திரு சுக்பீர் சிங் சாந்து ஆகியோர் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் அவர்களை வரவேற்றார். தேர்தல் ஆணையத்தில் காலியாக இருந்த இந்த பணியிடங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான தேர்வுக்குழு நேற்று அவர்களை நியமித்தது. தேர்தல் ஆணையராக பணியாற்றி வந்த திரு அருண் கோயல் அண்மையில் பதவி விலகினார். திரு அனூப் சந்திரபாண்டே சமீபத்தில் ஓய்வு பெற்றார். மக்களவைத் தேர்தலுக்கான அறிவிப்பு நாளை வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இன்று புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட தேர்தல் ஆணையர்களுடன் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் ஆலோசனை நடத்தினார். நாளை பிற்பகல் 3 மணிக்கு நடைபெறும் செய்தியாளர்கள் சந்திப்புக் கூட்டத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பெட்ரோல், டீசல் விலை குறைக்கப்பட்டதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வரவேற்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த 2.5 ஆண்டுகளில் பெட்ரோலுக்கு 15 ரூபாயும், டீசலுக்கு 17 ரூபாயும் குறைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோல், டீசலுக்கு தற்போது மேலும் 2 ரூபாய் குறைத்துள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு திரு அமித் ஷா நன்றி தெரிவித்துள்ளார். இந்த விலை குறைப்பின் மூலம் மக்கள் மிகுந்த பயனடைவார்கள் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
ஆகாஷவாணி சென்னை செய்திப் பிரிவில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஏதேனும் ஒரு செய்தி நிறுவனம் அலைவரிசையில் 3 ஆண்டுகளுக்கும் மேலான செய்தி வாசிப்பு மற்றும் செய்தி தொகுப்பு அனுபவமும், ஊடகவியலில் முதுகலை அல்லது முதுகலை பட்டய படிப்பும், தமிழில் மொழி வளம், ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கும் திறன் ஆகிய தகுதி உடையவர்கள் applications.prasarbarati.org என்ற இணையதளத்தில் இம்மாதம் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை prasarbarati.gov.in/pbvacancies என்ற இணைய பக்கத்தில் அறிந்து கொள்ளலாம். இந்தியாவில் அந்நிய முதலீடுகள் கணிசமாக உயர்ந்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனியார் செய்தி நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த கருத்தரங்கில் பேசிய அவர், மத்திய மாநில அரசுகள் மற்றும் உள்ளூர் அமைப்புகளுடன் இணைந்து பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வருவதன் காரணமாக நாட்டின் கடைகோடி வரை முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை வழங்குவதன் மூலம் அவர்களுக்கான உரிமைகள் கிடைக்கப் பெறுவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு, ட்ரோன் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் முதல்முறை வாக்காளர்களுக்கான விழிப்புணர்வு இயக்கத்திற்கு ஆதரவு பெருகியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் 100% வாக்களிப்பை உறுதி செய்வதற்கு முனைப்பான பல நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. இந்த தேர்தலில் முதல்முறை வாக்களிக்கும் இளம் வாக்காளர்களுக்கு தேர்தலின் முக்கியத்துவம் குறித்தும், ஒவ்வொருவரும் வாக்களிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த முதல்முறை வாக்காளர்கள் தேர்தலில் பணம் வாங்காமல் நேர்மையான முறையில் வாக்களிக்க விரும்புவதாக தெரிவித்தனர். என் பேரு சௌமியா. நான் இப்போ 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஓட் போட போறேன். இதுவரை எங்க வீட்டில் எங்க அம்மா அப்பா, என் பிரதர் சிஸ்டர்ஸ் தான் ஓட் போட போயிருக்காங்க. இதுவரை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சது கிடையாது. ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு நானும் ஓட் போட போறேன். நல்ல ஒரு லீடரை செலக்ட் பண்ணி நானும் ஓட் போட போறேன். யாரும் காசு வாங்காம எல்லாரும் ஓட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நேர்மையா ஓட் பண்ணணும் எல்லாரும். கௌதம், நான் தெங்காசிலேருந்து வரேன். இப்போ ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறோம். எங்கள் அம்மா அப்பாலாம் ஓட்டு போடுவாங்க. அப்போல்லாம் உள்ளே போக முடியாது. இப்போ ஃபஸ்ட் டைம் போட போகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் நேர்மையாக ஓட்டு போடுங்க. கரெக்டாக அவங்களுக்கும் ஓட்டு போடுங்க. 100% ஓட்டு போடுங்க. இந்தியா முழுவதும் மூர்க்க குணங்களை கொண்ட நாய்களை வளர்ப்பதற்கும் விற்பதற்கும் தடை செய்வதற்கு மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக மத்திய கால்நடைத்துறை அமைச்சகம் மாநில அரசுகளுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் எழுதியுள்ள கடிதத்தில் 23 வகையான மூர்க்கத்தனம் கொண்ட நாய்களை தடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளது. ராட்வெய்லர், பிட்புல்ஸ், அமெரிக்கன் புல்டாக்ஸ் போன்ற இந்த வகையான நாய்களை தடை செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே வளர்க்கப்பட்டு வரும் இந்த வகையான நாய்களுக்கு முன்னெச்சரிக்கையாக தடுப்பூசிகள் போடப்பட வேண்டும் என்றும் அதில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரஷ்ய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் வாக்குப்பதிவு இன்று தொடங்கியது. இந்த வாக்குப்பதிவு 3 நாட்கள் நடைபெறுகிறது. வரும் ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரப்படி இரவு மணி 11:30க்கு இந்த தேர்தல் நிறைவு பெறுகிறது. தில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், கரண் சிங் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் ராம்குமார் ராமநாதன் 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் சித்தார்த் விஸ்வகர்மாவை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் கரண் சிங் 6-1, 6-4 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் விஷயாவை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் மணீஷ் சுரேஷ்குமார் தோல்வியடைந்தார். இந்தூரில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீவள்ளி ரஷ்மிகா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-0, 6-0 என்ற செட் கணக்கில் லித்வேனியாவின் ஜஸ்டினாவை வென்றார். ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் லக்ஷயா சென் இன்று மலேசியாவின் ஜியா லீயை எதிர்கொள்கிறார். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் எலிமினேட்டர் சுற்று ஆட்டத்தில் மும்பை அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. இதில் வெற்றி பெறும் அணி இறுதி ஆட்டத்தில் தில்லி அணியை எதிர்கொள்ளும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களை பிஜேபி அரசு செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தின் புதிய ஆணையர்களாக நியமிக்கப்பட்டுள்ள திரு ஞானேஷ்குமார், திரு சுக்பீர் சிங் சாந்து ஆகியோர் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். மக்களவைத் தேர்தலுக்கான தேதி நாளை பிற்பகல் வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், கரண் சிங் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.